மரியாள் எலிசபெத்தை சந்தித்த இடம். திருப்பயண ஆலயம். அன்னை மரியாள் திருமுழுக்கு யோவானின் தாய் எலிசபெத்தை சந்தித்ததை நினைவுறுத்துகிற ஓர் மாபெரும் தேவாலயம். மரியாள் எலிசபெத்தை சந்தித்த போது எலிசபெத் தன் வயிற்றினுள் குழந்தை துள்ளுவதைக் கண்டாள். இறைவன் மகத்தான ஆசீர்வாதங்களால் வாழ்த்தப் பெறுவாராக என்று மரியாள் அக்களித்து பாடினாள். மரியாளின் ஜெபமாவது: என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் இதயம் களி கூறுகின்றது. ஏனெனில் தாழ்நிலை நின்ற தம் அடிமையை கடைக்கண் நோக்கினார். இதோ இந்நாள் முதல் எல்லா தலைகளும் என்னை பேருடையால் என போற்றுமே. ஏனெனில் வல்லமை மிக்கவர் எனக்கு அரும்பெரும் செயல்பல புரிந்தார். அவர்தம் பெயர் புனிதனாமே. அவர் தம் இரக்கம் அவரை அஞ்சுவோருக்கு தலைமுறை தலைமுறையாய் உள்ள. அவர் தமது கைவன்மையை காட்டினார். நெஞ்சிலே சிறுகுற்றவர்களை சிதறடித்தார். வலியோரை அரியணை நின்று அகற்றினார். தாழ்ந்தோரை உயர்த்தினார். பசித்தோரை நலன்களால் நிரப்பினார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார். தம் முன்னோருக்கு அவர் சொன்னது போலவே அபிரகாமுக்கும் அவர்தம் வழிவந்தோருக்கும் என்றென்றும் இரக்கம் காட்ட நினைவு கூர்ந்து தம் அடியானாகிய இஸ்ராயலை ஆதரித்தார் என்ற புனித பாடலை மரியாள் பாடினாள். அங்கும் பெத்லே உள்ள ஒரு குகை. மரியாளும் சூசையும் பெத்லகேமில் உள்ள குகைக்கு சென்ற பொழுது ஆண்டவரது தூதர்கள் அதே பகுதியிலே வெட்ட வெளியில் தூங்கிக் கொண்டிருந்த ஆட்டு இடையர்களுக்கு தோன்றி கூறியது: இதோ மக்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. இன்று தாவீதின் ஊரிலே உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராகிய மெசியா. குழந்தையை துணிகளிலே பொதிந்து தீவன தொட்டியிலே கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். ஆட்டு இடையர்கள் விரைந்து சென்று மரியாளையும் சூசையும் முன்னீட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டனர். இயேசு பிறந்த இடத்திலே உள்ள தேவாலயம். மரியாள் அவளது குழந்தை இயேசுவை பெற்றவுடன் அதனை தீவன தொட்டியிலே கிடத்தினாள். இங்குதான் இயேசுவின் பிறப்பு இடத்திலே ஒரு பேராலயம் அமைந்துள்ளது. பால்குகை. ஏரோதின் வீரர்களிடமிருந்து தப்பிச் சென்ற திருக்குடும்பம் இங்குதான் புகலிடம் கொண்டது. அருள் நிறை மரியாள் குழந்தை இயேசுவுக்கு பாலூட்டும் போது பாலின் சில துளிகள் தரையிலே சிந்தின. கரிய கற்கள் வெண்மையாக மாறின. குழந்தையின்மையாள் மரியின் பரிந்துரையை நாடும் பெண்களுக்காக இந்த இடம் பெயர் பெற்ற ஒரு இடமாய் மாறியுள்ளது. அந்த பாறையின் துணுக்குகளை எடுத்து உண்பதன் மூலம் கருத்தரிக்க முடியும் என்று பெண்கள் நம்புகிறார்கள். இதோ அதற்கான அநேக சாட்சியங்கள் இங்கே பொருட்காட்சியகத்திலே வைக்கப்பட்டுள்ளது. எருசலேமில் உள்ள சாலமோன் தேவாலயம். 3 நாட்கள் தேடலுக்கு பின் மரியாளும் சூசையும் இயேசுவை அறிஞர்கள் மத்தியிலே எருசலேம் தேவாலயத்திலே கண்டார்கள். அங்குதான் மரியாள் இயேசுவிடம் சென்று, மகனே, ஏன் எங்களை விட்டு பிரிந்தாய் என்று கேட்டாள். அவர் அவர்களிடம், ஏன் என்னை தேடினீர்கள்? நான் எனது தந்தையின் அலுவல்களிலே கலந்திருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொன்ன இடம்.
நாசரேத்தில் உள்ள சூசையப்பரின் தேவாலயம். இயேசு மரி சூசை என்ற திருக்குடும்பத்தின் இல்லம் இப்பொழுது தேவாலயமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எளிமையின் உருவமான இயேசுவை இங்கு பார்க்கலாம். தனது மாட்சிமை, மேன்மை, பலம் ஆகியவற்றினின்று தன்னையே வெறுமையாக்கி ஒரு தச்சனுடைய குடும்பத்தில் வாழ்ந்தார். ஆம், தச்சனாகவே வாழ்ந்தார் அவரது 30வது வயது வரையிலும். யோர்தான் நதி ஆண்டவரது வழியை செம்மைப்படுத்தும் முகமாக யோர்தான் நதியை திருமுழுக்கு யோவான் தேர்ந்தெடுத்தார். திருமுழுக்கு யோவானே நாசரேத்து இயேசுவுக்கு ஞானஸ்தானம் அளித்தார். அப்பொழுது வானம் திறந்தது. பரிசுத்த ஆவி புறாவைப் போல இயேசுவின் மீது இறங்கினார். வானினின்று குரலொலி உண்டாகி, நீரே என் அன்பார்ந்த மகன், உம்மிடம் நான் குறிப்படைகிறேன் என்று சொன்னது இந்த புனித நதியிலேதான். இதுதான் யோர்தான் நதி. இயேசு சோதிக்கப்பட்ட மலைக்குன்று இந்த பாலைவனத்திலேதான் 40 நாட்கள் உண்ணாம் நோன்பிருந்தார். அப்பொழுது இந்த மலை மீது அவர் சோதிக்கப்பட்டார். சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று இயேசு கூறியது இந்த மலையில் இருந்துதான். நாசரேத்து ஊரில் உள்ள யூதர்களின் ஜெபக்கூடம். இங்குதான் பழைய ஏற்பாட்டின் எசாயா எழுதின இறைவாக்குகளின் ஏட்டுச் சுருளை எடுத்து மக்கள் முன் இயேசு அதிகாரத்தோடு வாசித்தார். அங்கிருந்தவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட முயன்றனர். இயேசு தன் சொந்த ஊரை விட்டு விலகிச் சென்றார். பின் அந்த ஊருக்கு வரவே இல்லை. Father Prakash from Kadapa, Andhra Pradesh. Our faith needs to be strengthened, and this by our listening but our seeing it has become. It's a miracle for all of us, thousands of Indians, to have come to the Holy Land to see the places related to our blessed Lord and our blessed Mother. The Bible Tours manager, Mr. Peter Fernandez, has done a marvelous work by organizing these tours, Holy Pilgrimage to the Holy Land.